தூக்கி போடுங்க. அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க. இந்த நாளளவிலே நீங்க உங்க வீட்டுல போய் தனி அறையில முட்டி போட்டு, ஆண்டவரே அந்த கல்வனை போல அப்பா நானும் என் பாவங்களுக்கெல்லாம் மனஸ்தாபப்படுறேன்ப்பா. நான் என்னுடைய பலவீனங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறேன் அப்பா. என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் அறிக்கையிடுகிறேன். எல்லாத்தையும் அறிக்கையிடுங்க. எல்லாத்தையும் சொல்லி 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 அந்த ஜெபத்துக்கு போறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து எழுதுங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் எழுதுங்க. உங்களுக்கு நினைவுக்கு வருகிற எல்லா பாவங்களையும் எழுதுங்க. நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. அது அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ, 1.5 மணி நேரமோ, 2 மணி நேரமோ, நீங்களும் ஆண்டவர் மட்டும் இன்றுதான் அந்த மீட்பின் நாள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தெளிவாய் உணர்த்துகிறார். இந்த நாள் தான் அந்த மீட்பின் நாள். அந்த மீட்பின் நாள் இன்றுதான். அந்த கல்வனுக்கு சொன்ன அதே வார்த்தையை ஆண்டவர் நமக்கும் சொல்ல அவர் தயாராய் இருக்கிறார். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அந்த கல்வன் பயன்படுத்தியது போல நாமும் இந்த நாளிலே அதை பயன்படுத்திக் கொள்வோம். அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு சொல்லுங்க. ஒவ்வொரு பாவத்தையா சொல்லி சொல்லி சொல்லி, ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. உங்க சிலுவை தழும்புகளினால், உங்க காயங்களினால் நான் சுகமாகிறேன், குணமாகிறேன். என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க. செந்நிறமாய் இருக்கிற என் பாவங்களை எல்லாம் வெண்பஞ்சை போல நீ மாற்றுவேன் என்று சொன்னீர் அல்லவா? சங்கீதம் 51 படிங்க. சங்கீதம் 51 எடுத்து படிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, செந்நிறமாய் இருக்கிற உன் பாவங்களை எல்லாம் நான் வெண்பஞ்சை போல நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். கீற்றிசைக்கும் மேற்றிசைக்கும் எவ்வளவு தொலைவுள்ளதோ அவ்வளவு தொலைவுக்கு உன் பாவங்களை எல்லாம் நான் ஆழத்தில் அழித்து போட்டேன், அமிழ்த்து போட்டேன். இந்த பாவங்களை எல்லாம் நான் ஒருபோதும் நினைவு கூற மாட்டேன். கவலைப்படாத. உன் பாவங்கள் எல்லாம் அப்படியே ஆழ்கடல்ல அமிழ்ந்து போச்சு, புதஞ்சு போச்சு. அது இனிமேல் மேல வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என பிரியமானவர்களே, அதனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியே சொல்லுங்க, ஆண்டவரே நான் அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும் என் நினைவுக்கு வந்த பாவங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, நினைவுக்கு வராத பாவங்களையும் நான் என்ன செய்கிறேன்? அறிக்கையிடுகிறேன். அதையும் நான் உம்மிடத்திலே அறிக்கையிடுகிறேன். நினைவுக்கு வரல ஆண்டவரே, ஆனால் அதையும் நான் சொல்லிட்டேன். நினைவுக்கு வராத பாவங்களை நான் முன்னாடி கொட்டிட்டேன். என் உள்ளத்துல ஒண்ணும் கிடையாது. ஒரு பாவமும் கிடையாது, ஒரு பலவீனமும் கிடையாது. எல்லாத்தையும் உங்க சிலுவை பாடுகள், அந்த சிலுவையில் அண்டையில உமது பாதப்படிக்கு அண்டையில அப்பா, என் பாவத்துக்காக தானே நீங்க சிலுவையில ஆணிகளை வாங்கி கொண்டு, கால்களில் ஆணிகளை வாங்கி கொண்டு, காயங்களை வாங்கி கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இத சரியான தருணையா? அந்த நல்ல கல்வனை போல என்னுடைய எல்லா பாவங்களையும் அப்பா இதோ இந்த நாளிலே, இந்த வேளையில நானும் கொட்டிட்டேன்ப்பா. எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு எல்லாத்தையும் உங்க பாதத்துல கொட்டிட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. அந்த நல்ல கல்வனை போல, அந்த கல்வன் அறிக்கையிட்டது போல நானே எல்லாத்தையும் அறிக்கையிட்டுட்டேன்ப்பா. என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சு செந்நிறமாய் இருக்கிற என்னுடைய பாவங்களை எல்லாம் வெண்பஞ்சை போல மாற்றுங்கப்பா. அப்பா, என் இருதயத்துல இருக்கிற அந்த காயங்கள் எல்லாம் போகட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்வுகள் எல்லாம் போகட்டும் ஆண்டவரே. நான் எல்லாவற்றிலும் ஒப்புரவாகி இந்த உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத இறை சமாதானத்தையும் இறை சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே. நீர் எனக்கு அருளுகிறீர். ஏனெனில் நீ ஆண்டவர், பாவத்தை மன்னிக்கிற சுத்த கண்ணர். பாவங்களை நீ வெறுக்கிறீர், ஆனால் பாவிகளை நீ வெறுப்பதில்லை ஆண்டவரே. ஆகவேதான் 1000 நீதிமான்களை விட ஒரு பாவியின் மனம் திரும்புதலை குறித்துதான் விண்ணுலகத்தில், பரலோகத்திலே, வான்வீட்டிலே அதிக மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே. நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. நீ பாவிகளாகிய எங்களை எல்லாம் நீ அதிகமாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. நீதிமான்களை விட நீ பாவிகளை அதிகமாய் நேசிக்கிற நல்ல கடவுள். உங்களை மாதிரி ஒரு கடவுள் எங்களுக்கு கிடைச்சது நாங்க பெற்ற பெரும் பாக்கியம் ராஜா. அப்பா, இந்த நாளிலே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை எங்கள் ஆவியிலே, எங்கள் ஆன்மாவிலே, எங்கள் சரீரத்திலே, எங்கள் இதயத்திலே, எங்கள் சிந்தனையிலே, எங்கள் எண்ணிலே, எங்கள் எண்ணங்களிலே, எங்கள் கண்களிலே, எங்கள் நாசியிலே, எங்கள் வாயிலே, எங்கள் செவியிலே, எங்கள் கைகளிலே, எங்கள் கால்களிலே
நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் அப்பா அந்த கல்வாரி சிலுவையில அப்பா உமது உடலிலிருந்து சிந்தப்படுகிற ஒரு துளி ரத்தம் என் மேல தெளிக்கப்படட்டும். இந்த வேளையில இந்த நேரத்துல தெளிக்கப்படட்டும் ராஜா. நாங்கள் சுத்தமாவோம் உமது ரத்தத்தினாலே நாங்கள் சுத்தமாவோம். எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. எங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. எங்கள் நோய்கள் எல்லாம் குணமாகிறது. உம்முடைய தழும்புகளினாலே, உமது உடலில் இருக்கிற தழும்புகளினாலே நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பிசாசிடமிருந்து எங்களுக்கு விடுதலை, பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை. அப்பா, எல்லாவற்றிலிருந்து விடுதலையை நீ தந்திருக்கிறீர் ராஜா. இந்த நாள் எங்கள் மீட்பின் நாள் ஆண்டவரே. இந்த நாளை நாங்க மறக்க மாட்டோம். இந்த நாள் எங்களுக்கு மீட்பின் நாளாய் இருக்கட்டும். ஆண்டவரே, தேங்க்யூப்பா. நன்றி ராஜா. நன்றி அப்பா. இந்த நாளுக்காக நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக, இந்த வார்த்தையின் மூலம் அப்பா நீர் எங்களை எல்லாம் தொட்டதற்காக, உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை முழுமையாய் கழுவியதற்காக, எங்களை தூய்மைப்படுத்தியதற்காக, எல்லாவற்றுக்குமாக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய உரிமையுள்ள பிள்ளைகளாக இனி நாங்கள் உரிமையோடு உம்மை அப்பா தந்தா என்று எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் ஆண்டவரே உமது மந்தையில் இருக்கிற ஒரு ஆடாக அப்பா, உமது சேனையில் இருக்கிற ஒரு ஆடாக, நல்ல ஆடாக, உமது சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடாக நாங்க மாறி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மாற்றி இருக்கீங்க ஆண்டவரே. நாங்க மாறல, நீங்க தான் எங்களை மாற்றி இருக்கீங்க. இன்னைக்கு இந்த அருமையான 2வது வார்த்தை மூலமாய் பேசி எங்களை முழுமையாய் குணமாக்கியதற்காக உமக்கு கோடி நன்றி. எங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.